10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கியூவே நிற்பாங்க தங்கம் வாங்குவதற்கு. அவ்வளோ மோகம் தங்கத்தின் மீது இருக்குது. ஆனால் அந்த தங்கத்தை வாங்க வேண்டாம் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்றார். தங்கத்தினுடைய விலையை பிரிட்டனில் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு அது பேரில் கண்ட்ரோல் இல்லை. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா பலரும் சொல்வது என்னென்னா, சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சார், வீட்டிலேயே ஏற்கனவே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க சார், பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க சார். தங்கம் உங்களிடம் இருந்தால் எங்களிடம் கொடுத்து விடுங்கள், உருக்கி கொடுத்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு பத்திரத்தை கொடுக்குறோம். என்ன ஒன்று, இந்த வருடம் கல்யாணம் பண்ணிக்கங்க, அடுத்த வருடம் தங்கம் நான் வாங்கி தரேன் பிரதம மந்திரி சொல்லியிருக்காருன்னு. தங்கத்தை விட பிளாட்டினம் அதே அளவுக்கு மவுஸ் இருக்கக்கூடியது தான், டைமண்ட் அதை விட விலை மதிப்புடையது தான். ஆனால் இந்த ரெண்டுமே பை த பீப்புள் சேனல் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பானது பெட்ரோல் விலை உயர்வு, தங்கத்தை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். இது குறித்து பேச இருக்கின்றோம். நம்மிடம் பேசுவதற்காக ஆடிட்டர் வெற்றிவேல் சீனிவாசன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம் பிரதமர் அவர்கள் பேச்சில் வந்து பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்திருக்கார். தங்கம் போன்ற விஷயங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற விஷயங்களை பேசி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது தங்கம் வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பலரும் கேட்குற கேள்வி வந்து, திருமணம் போன்ற வைபவங்கள் வச்சுருக்கோம், பல்வேறு நிகழ்ச்சிகள் வச்சுருக்கோம், ஆனால் இந்த தங்கம் வேண்டான்னு சொல்கிறாரு. இது என்ன காரணம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதுவும் அக்ஷய திருதி போன்ற நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து புக் பண்ணி வாங்கக்கூடிய, ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கக்கூடிய நிகழ்ச்சிலாம் இருக்குது. பல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம டீனரில் போகும்போது அனைத்து ஜுவல்லரி கடையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கியூவே நிற்பாங்க தங்கம் வாங்குவதற்கு. அவ்வளோ மோகம் தங்கத்தின் மீது இருக்குது. ஆனால் அந்த தங்கத்தை வாங்க வேண்டாம் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? தங்கத்தை வாங்குவதை தள்ளி போடுங்கன்னு தான் சொன்னார். இந்த ஒரு ஆண்டு வாங்க வேண்டாம்னு சொல்கிறார். ஆமாம். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அவர். கடந்த வாரம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு எல்லாமே சஜஷன்ஸு, ஒரு கோரிக்கை, இங்கே இதெல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி செய்யுங்க அப்படின்னு. அதை ஜாப் போனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் போனிங்னா, ஜான்னா தாடை, போன்னா தாடை எலும்பு. இந்த தாடை எலும்பை அசைக்கிறதுனா பேசுறதுன்னு அர்த்தம். ஒரு பொருளாதார விஷயத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக, உரையின் மூலமாக, சஜஷன்ஸ் கொடுப்பதன் மூலமாக, அறிவுறுத்துவதன் மூலமாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதுங்கிறது ஜாப் ஓனிங்னு சொல்லுவாங்க. அதில் கூடுதலாக ஒரு கான்செப்டும் உண்டு, மாரல் சுவேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தர் என் நண்பர் கடன் வாங்குறாரு, நான் அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்தில் ஜாமீன் கையெழுத்தை போடுறேன். 2 மாதம் அவர் பணம் கட்டலை. நிதி நிறுவனம் என்ன ஒன்று என்கிட்ட வந்து உடனே என் பேரில் அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், ஏன்னா நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு 2 மாதமாக கட்டலை, கொஞ்சம் நீங்கள் சொல்லி கட்ட சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் மாரல் சுவேஷன். பொருளாதாரத்தில் இந்த இரண்டும் அக்செப்டான ஒன்று. அதை தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிற அந்த வரிசை எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு விஷயமானது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம நிறையா ஊக்கம் கொடுக்குறோம். உதாரணமாக, நான் ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறேன், அமெரிக்காவுக்கு விற்கிறேன், ஒரு பெரிய தொகைக்கு அதை போடுறேன். நான் பில்லு போட்டு அவர்களுக்கு விற்கிற பொழுது எனக்கு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. அந்த பில்லுக்கு எனக்கு டாலராக பணம் வந்துட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஜிஎஸ்டி கட்டினது தான். ஆக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓணும். அது வருங்காலத்திற்கு சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக கொடுத்துருக்குறாங்க. அது தங்கத்துக்காக நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் தங்கம் இல்லை, கேஎஃப்ஜிங்கிறதெல்லாம் கற்பனையோடு போயாச்சு. இனிமேல் அது வந்து ஹிஸ்ட்ரி வற்றி போய்விட்டது, அந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ தங்கத்துக்கு இம்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் தங்கத்தினுடைய விலையை பிரிட்டனில் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுறாங்க. அதனால் நமக்கு அது பேரில் கண்ட்ரோல் இல்லை. நாம் இந்த இதை கொண்டு வந்துடுறோம். ஆனால் அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம நாட்டில் என்ன ஆகுது, தங்கம் வீட்டுக்குள்ளே சாதாரணமாக உட்காந்துடுறது. ஒரு இயந்திரத்தில் நீங்கள் பணத்தை போட்டால் இயந்திரத்தை வைத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, இல்லை உற்பத்தியை உருவாக்குறீங்க. ஆனால் இதில் உற்பத்தி எதுவும் கிடையாது. அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் மக்கள்கிட்ட டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. மற்ற நாடுகளெல்லாம் தங்கத்துக்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு. நம் நாட்டில் கோலார் கோல்டு ஃபீல்டுலேருந்து தான் தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது முழுவதுமாக வற்றி போய்விட்டது. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுற போது அதுக்கு டேக்ஸை கொஞ்சம் குறைச்சாங்க.
இப்போ திரும்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. பிரிட்டன்லேருந்து தான் வாங்குறோம். பிரிட்டன்லேருந்து இல்லை, பிரிட்டன் தான் நம்ம விலையை நிர்ணயிக்குது. விலை நிர்ணயிக்குது. விலையை நிர்ணயிக்குது. அது எந்த நாடு சார்? இல்லை, எங்கேருந்து வருது நமக்கு தங்கம்? எங்கே பல இடங்கள்லேருந்து நம்ம வாங்க முடியும். சரி. இப்போ உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு மேட்டர், தங்கத்தை கருவூலத்தில் வச்சு தான் நோட் அடிப்பாங்க. ஒரு அரசு நோட்டை அச்சடிக்கின்ற பொழுது தங்கத்தை அடிப்படையாக வச்சுப்பாங்க. தங்கத்தை விட பிளாட்டினம் அதே அளவுக்கு மவுஸ் இருக்கக்கூடியது தான், டைமண்ட் அதை விட விலை மதிப்புடையது தான். ஆனால் இந்த ரெண்டுமே உலகத்தில் எந்த இடத்துலையும் பெரிதாக மதிக்கப்படவில்லை. இது மட்டும்தான் இருக்குது. இதில் இந்தியா கொஞ்சம் சற்று மாறுபடுகிறது. இங்கே 3 விஷயங்களுக்கு தங்கத்தை பயன்படுத்தணும். ஒன்று கௌரவம், இன்னொன்று பாதுகாப்பு. கழுத்தில் ஒரு சங்கிலி இருந்ததுன்னா ஒரு அவசர தேவைன்னா சங்கிலியை உடனே விற்றோ அடமானம் வச்சோ நம்ம பணத்தை கொண்டு வந்துட முடியும். 3வது திருமணம் போன்ற வைபவங்களுக்கு நாம் அணிந்து கொண்டு செல்வது. இந்த 3க்காக தங்கம் வாங்குகிறோம். அப்போ மற்ற நாடுகள்லாம் அரசு மாத்திரம்தான் அந்த பொருளை வாங்குது, மற்றவர்கள் பெருசாக வாங்குறதில்ல. அவங்க பிளாட்டினத்தை கூட நகையாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் அது நகையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு சட்டம் அல்ல, இது ஒரு கோரிக்கை தான். அதனால் ஒரு வீட்டில் தங்கம் வாங்கணும்னு நினச்சா அவங்க வாங்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அந்நிய செலாவணி இதன் மூலமாக வெளியே போகிறது. இதற்கு பதிலாக வேறு எதற்காவது அதை பயன்படுத்தலாங்கிறது தான் பிரதம மந்திரியினுடைய எண்ண ஓட்டம். இப்போது இந்த கோல்டு இப்போது இந்த நிலையில் இருக்கிறது. இப்போ இந்த இறக்குமதி டாக்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 3 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்குது. இதனால் இப்போது இந்த கோரிக்கை ஒரு விஷயம், இந்த வரி விஷயம், இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு தங்கத்தை வாங்குறது குறைச்சிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரியை அதிகப்படுத்துவதே கன்சம்ஷன்ற நுகர்வு தன்மையை குறைப்பதற்காகத்தான். அதாவது அன்னெசரியாக வாங்க மாட்டாங்கன்றீங்க. அவ்வளோ அவங்களே கொஞ்சம் மாற்றிப்பாங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 90 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்படி அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அது தங்கத்து பேரில் மாத்திரம்தான் அதை பண்ண முடியும், மற்றதன் பேரில் அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபாரினே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஃபாரினே போகக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், நான் பர்சனலாக போகிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் யோசித்து போகாமல் இருக்கலாம். ஆனால் நான் அலுவலக விஷயமாக போகிறேன், ஒரு கான்ட்ராக்ட் பண்ண போகிறேன், அதன் மூலமாக டாலர் இந்தியாவுக்கு வர போகிறதுன்னா நான் போகலாம். அதனால்தான் இது சட்டம் அல்ல, விதியோ விதிமுறையோ அல்ல, இது ஒரு கோரிக்கை. இன்னொரு விஷயம் சார், அவர் என்ன சொன்னார், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் தான் ஆஃபீஸ்க்கே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ டெல்லி போன்ற இடத்துலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படியே அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா பலரும் சொல்வது என்னென்னா, சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சார், வீட்டிலேயே ஏற்கனவே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க சார், பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க சார். இந்த இதை அரசே, மத்திய அரசே ஊக்குவிக்கும் போது இது இன்னுமே ஒரு சுணக்கமான நிலை ஏற்படுமேன்னு சொல்கிறாங்களா சார்? யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம்னு அவங்களே தீர்மானம் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு நிறைய யுக்திகள் வந்திருக்கு. ஒரு தனியார் நிறுவனத்தில் மவுஸினுடைய மூவ்மெண்ட் 5 நிமிஷத்துக்கு மேலே இல்லை அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணலன்னு வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்க்ரீனில் வாங்கன்னு சொல்லலாம், நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி தான் இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு. இப்படி சில திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க இந்த கார் பூலிங்னு சொல்லக்கூடிய, ஒரு காரில் 4 பேரை கூட்டிகிட்டு போகிறது, இது மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ டெல்லியில் நம்மளே அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்டப் பர்னிங்கில் அந்த இடத்துல நடக்கிற போது இந்த எரிச்சு ரெட்டப்படை எண்ணெல்லாம் இன்றைக்கி கார் ஓட்டலாம், ஒற்றைப்படை எண்ணெலாம் நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னாங்க. அது எதிர்மறையாச்சு. அதுக்கு கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எப்படி எதிர்மறையாச்சுன்னா, ஒரு ஆள் 2 வண்டி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். 2 ஒற்றைப்படையில் ஒன்று ரெட்டப்படையில் ஒன்று வச்சுக்கிட்டான், நம்ம கண்டினியூஸாக போகணும்னு. இது நாம் பின்பற்றி நம்முடைய சிக்கனத்தை கொண்டு வரலை அப்படின்னா சில காலம் கழித்து நம்ம கையில் அந்நிய செலாவணி இல்லாத பொழுது இது பெரிதாக வாங்க முடியாது. நாம் நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார தாக்கங்கள், அரசுலேயே பெரிய பெரிய தாக்கங்கள் எல்லாம் உருளைக்கிழங்கு விலையிலையும் வெங்காயத்து விலையிலையும் பல ஆட்சி கவிழ்ந்துருக்கு. ஆமாம் ஆமாம். இது அந்த வகையை சார்ந்தது தான். தங்கத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. தங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கொண்டு வரணுங்கிற திட்டங்கள் பல திட்டங்கள் கடந்த 70 ஆண்டுகளில் பல திட்டங்கள் ஃபெயில் ஆகிருக்கு. தனிநபர் வைத்துக்கொள்ளக்கூடிய தங்கத்திற்கு உச்சவரம்பு என்று ஒரு பிரதம மந்திரி சொன்னார். மக்களிடையே அது எதிர்ப்பை கிளப்பியது. தங்கம் வாங்குவதை தவறுங்கள் என்று சொல்லி கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு எதிர்ப்பை உருவாக்கியது. தங்கம் உங்களிடம் இருந்தால் எங்களிடம் கொடுத்து விடுங்கள், உருக்கி கொடுத்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு பத்திரத்தை கொடுக்குறோம்.
அந்த பத்திரத்திற்கு உங்களுக்கு வட்டி தருகிறோம், வங்கி வட்டியோட கொஞ்சம் கூட வட்டி தருகிறோம், 10 வருடங்கள் கழித்து அந்த தங்கத்தை, அந்த தங்க கட்டியை மீண்டும் உங்களிடமே தருகிறோம். அதுவும் பெருசாக செல்லுபடி ஆகலை. அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே தங்கம் மட்டுமல்ல, அந்த தங்க நகையினுடைய வடிவம் இருக்குது பாருங்கள், அதில் 2 கூறு இருக்குது. ஒரு கூறு நகாசுன்னு சொல்லுவாங்க. இந்த நகாசு, இந்த வேலைப்பாடெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது, இதை செய்கிறதுக்கு இப்போ ஆளே இல்லைம்பாங்க. இன்னொன்று, இது எங்கள் பாட்டி போட்டுக்கிட்டது, இதே எப்படி நான் கரைப்பேன்பாங்க. அப்போ தங்கம் வீட்டை விட்டே வெளில போகாது, மேக்சிமம் பேங்க் லாக்கருக்கு தான் போகும். ஆதலால் தங்கம் வாங்குவது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலத்தில் குறைந்து வந்து விட்டது. ஏன்னா வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, இதனுடைய விலை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றிப்பாங்க. என்ன ஒன்று, இந்த வருடம் கல்யாணம் பண்ணிக்கங்க, அடுத்த வருடம் தங்க நான் வாங்கித்தரேன் பிரதம மந்திரி சொல்லியிருக்காருன்னு யாரும் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை பெருசாக கொடுக்க மாட்டாங்க. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹3.15 விலை ஏறி இருக்குது. ஆனால் இது ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம்தான். ஏன்னா அந்த போர்முகம் மேகம் தூங்கி சூழ்ந்த போதே இது மாதிரி சொல்லப்பட்டது. பட் எல்லாமே என்ன சொன்னாங்க, 5 மாநில தேர்தல் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, முடிச்சாலும் உங்களுக்கு இருக்குப்பா மொத்தமாக அப்படின்னு சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும். ஒரு ₹3.25 ஆனால் எதிர்பார்ப்பு கேட்டு பல மடங்கு, ஆனால் ₹3.25 தான் ஏற்றிருக்காங்க, ₹3.15 ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த விலை உயர்வு மக்களை பாதிக்குமா? இதில் கொஞ்சம் பழைய கதை ஒன்று சொல்லிவிட்டு இங்கே வரணும். 2005 2010 வரை அரசு இந்த பெட்ரோல் விலையை ஓரளவுக்கு நிர்ணயத்தில் வைக்கணும்னு ஆயில் பாண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, எண்ணெய் பத்திரங்கள். அந்த பத்திரங்கள், இப்போ நான் ஒரு நிறுவனம் ₹40 பெட்ரோலை தயாரிக்கிறேன், ₹50 நான் விற்கணும். ஆனால் அரசு என்ன சொல்கிறது, ₹20 பத்திரம் போட்டுக்கோ, ₹30 விற்றுருங்க. என்னுடைய உற்பத்தி விலையே காஸ்ட்டே ₹40, நான் ₹30 விற்கணும். ஆனால் நான் ₹50 விற்றா தான் எனக்கு லாபம். ₹20 பத்திரத்தை கொடுத்தேன். அரசனுடைய பத்திரம், அரசு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பத்திரம்னால அந்த ₹20 மக்கள் வாங்கினாங்க. ₹30 பெட்ரோல் நின்றுது. இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு கடன் பத்திரங்களுடைய தொகை வந்தது. 2026 இந்த வருடம் மார்ச் மாதம் கடைசி ₹1 நாம் கொடுத்து விட்டோம். அரசாங்கம் தன்னுடைய கையிலிருந்து கொடுத்ததாக இருந்தாலும் இதற்கு உண்மையாக அளித்தவர்கள், பங்களித்தவர்கள் மக்கள். ஏன்னா கடந்த 5-6 வருஷத்தில் பெட்ரோல் விலையை அது போகிற போக்கில் விட்டுட்டதுனால நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்கினதில் இந்த கடனை திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த பணத்தை அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து கடன் பத்திரத்தை திரும்ப கொடுத்துரு, தொகையை கொடுத்துருன்ட்டாங்க. ஸோ இப்போ கடனே கிடையாது. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன், இதே மாதிரி திரும்ப பத்திரம் கொண்டு வரலாம், அது அரசனுடைய தீர்மானமாக இருக்கு, கொள்கை முன்னாடி மாதிரியே இருக்கணும். ஏன்னா இந்த பத்திரங்கள் முழுவதுமாக திரும்ப பெறப்பட்டிருந்து ஒரு சாதாரண செய்தியாக போச்சு. இது நம்ம ஒரு பெரிய ரிலீஃபில் இருக்கோங்கிறது தெரியல. இந்த பத்திரத்தை தான் கொடுத்துட்டியே, இனிமேல் நீ ₹80 கொடுன்னு கேட்கலாம். அதனால் அது செய்யலை. இது ஒரு கோணத்திலிருந்து பார்ப்பது. இன்னொரு கோணத்திலிருந்து பார்ப்பது, ரேஷன் என்ற ஒன்றை கொண்டு வரலாம். நமக்கு ஆதார் கார்டும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாகனமும் இருந்தால், ஒரு வாகனத்தினுடைய எண்ணுக்கு ஒரு மாதத்திற்கு இத்தனை தான் பெட்ரோல்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும், பிளாக் மார்க்கெட் வரும், என்னோட பெட்ரோலை நான் இன்னொருத்தருக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்படித்தான் அதை செய்ய முடியும். இதில் ஒரு ரிலீஃப் எங்கே கிடச்சிடுது, எல்பிஜி. இன்றைக்கு பிரதம மந்திரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். அதில் எல்பிஜியினுடைய சப்ளை, இது மிகப்பெரிய தாவல். இது நம்ம ஏதோ நேற்றுக்கு திங்க் பண்ணி இன்றைக்கி போய் அவங்க கிட்டக்க கையெழுத்து போடல. 2022 காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டோம். காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட், அது ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி வச்சது. அது யுஏஇ நம்ம கூட நல்ல நட்போடு கடந்த 10-20 வருடங்களாக இருந்திருக்கிறது. அதன் காரணமாக இன்று சொன்ன உடனே அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வருகின்ற பாதையில் மாத்திரம்தான் நமக்கு சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் தீர்மைக்கு. இதுக்கு 20 நாள் டெலிவரி டைம். இதை விமானத்தில் கொண்டு வர முடியாது. எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு கம்பி வழியாக செலுத்த முடியாது, கப்பலில் தான் வரணும். 20 நாள்லேருந்து தொடர்ந்து கொடுக்குறேன்னு அவங்க மனமும் சொல்லியிருப்பதற்கு நம்ம அந்த நாட்டுக்கு நன்றியை சொல்லணும். அதனால் ஒரு பகுதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. அவன் எல்பிஜியாகவே நமக்கு கொடுக்குற போது அதில் சுத்திகரிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்.
அந்த பகுதியை நாம் சரி செய்து விட்டால் வீட்டுக்கு உண்டான எல்பிஜிங்கிறது பிரச்சனை இல்லை. பெட்ரோல் இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையில் 2 கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்காவிலேயே இந்த போரின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு 3வது தடவை. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இல்லையா? முதல்ல அவங்க ஆரம்பித்தது வந்து உன்னோட பையனையோ பேரனையோ அனுப்புன்னு ஆரம்பித்தாங்க. எங்கேயோ இன்னொரு நாட்டில் இன்னொரு பூமியில் நடக்கிற போர்லேயே 3 தடவை அவங்க தோற்றுருக்காங்க. ஒன்று வியட்நாம், இன்னொன்று ஆப்கானிஸ்தான், அந்த இடத்துல போய் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. இது 3வது. 3துலேயும் அவங்க பெருசாக அவங்களால சாதிக்க முடியல. 3 இடத்துலையும் வெவ்வேறு விதமான தாக்கம் இவர்களுக்கு ஏற்பட்டது. வியட்நாம்லலாம் பூமிக்கு கீழே ஒரு ஊரையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு தெரியல. ஒரு கிராமமே பூமிக்கு கீழே இறங்கிய ஒரு பிரசவ அறைக்கு உண்டான மின்சாரத்தை பூமிக்கு கீழே சைக்கிளை ஊட்டி உருவாக்கியிருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு தெரியல எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல நமக்கு பாம்பு போட போகிறானே தெரியல. இப்போ அவங்க அழுத்து போயிட்டாங்க, மக்கள் வந்து நீங்கள் நடத்துகிற ஒரு போருக்காக அப்படின்னு. இது இன்னொரு நாடு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு பெருசாக இதனால் வரல. இது ஒரு கோணம். இன்னொன்று, போரினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம், இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பட்ஜெட் நஷ்டம், அது வரியின் மூலமாகத்தான் வாங்க வேண்டும். அப்போ அது அமெரிக்காவை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். ஒரு போர் இந்த நூற்றாண்டில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு போர் வந்து 3 மாதங்களுக்கு மேல் நடக்காது. 3 மாதமே ரொம்ப அதிகம். அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல லோக்கலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறாங்கன்னா இந்த இடம் மாத்திரம் மரத்து போகிறதுன்றாங்களே, அந்த மாதிரி போர் வேணால் 2-3 மாதம் நடக்கலாம். மற்றதெல்லாம் 2-3 நாளைக்கு மேலே இல்லை. அவங்களும் டயர்டாயிட்டாங்க. ஆனால் விலை ஏற்றத்திற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நிர்மாணம் செய்யணும், எல்லாத்தையும் கட்டி எழுப்பணும். அவங்கக்கிட்டக்க பழைய பணம் எதுவும் இருக்காது. ஆதலால் இந்த விற்கின்ற இந்த எண்ணெயின் மூலமாகத்தான் அவர்கள் வரவையே ஏற்படுத்த வேண்டும். அதனால் அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து விலையை ஏற்றினார்கள் என்றால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெகோசியேஷன், பேச்சுவார்த்தையின் மூலமாக அது எங்களை பாதிக்கும் என்று சொல்லலாம். சார், இப்போது இந்த பெட்ரோல் விலை உயர்வு, எல்பிஜி உயர்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சராசரியாக எல்லா விலைவாசி உயர்வும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இப்போ உதாரணமாக பாருங்களேன், போன மாதம் 10 ரூபாய்க்கு வீட்டில் இட்லி வந்து 15 ரூபாய்க்கு போச்சு. போன மாதம் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்ற, அதை நான் சாலை ஓர கடைகளில் சொல்கிறேன், சாலை ஓர கடைகளில் விற்றதெல்லாம் இப்போ வந்து பல மடங்கு ஏறி போச்சு. இப்போ இன்னும் இன்றைக்கி பெட்ரோல் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிகமான விலையை நோக்கி செல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ பொதுமக்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? பப்ளிக்கால் அரசனுடைய உதவி ஏதாவது கிடைச்சால்தான் உண்டு. அது இல்லை அப்படின்னா, ஏன்னா ஒரு வெளியூர் பிரயாணத்தை, உல்லாச பிரயாணத்தை நான் தள்ளி போடலாம், பசியை தள்ளி போட முடியாது. அதனால் அதில் வேறு ஏதாவது ஒரு விதமாக ஒரு அரசு, மைய அரசோ இல்லை மாநில அரசோ அதை செய்யணும். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு பேர். இந்த விலை உயர்வை ஒன்றும் செய்ய முடியாது, அது வந்து கொண்டு தானே இருக்கும். மற்ற இடத்துல செலவை குறைப்பது அது சார். முதல்லாம் விலைவாசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 11 ரூபா வரும், இல்லை ஒரு 12 ரூபா வரும். இப்போ திடீர்னு 5 ரூபா 10 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உதவியாக இருக்குது. சேஃப்டிக்காக அடிக்கடி விலையேற்ற முடியாதுன்னு இருக்கட்டும். இப்போ அதுலேயும் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் வரும். இப்போ நம்ம ஷேர் ஆட்டோ இருந்தது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் 5 ரூபா வாங்கின இடத்துல 8 ரூபா கேட்டாங்க. ஏன்பா 8 ரூபா கேட்குறேன் அப்படின்னா, ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க அப்படின்னா. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டி அப்போ கிடையாது, அப்புறம் தான் வந்தது. அது மாநில அரசனுடைய டேக்ஸில் தான் இருந்தது. பட் அவங்க வந்து ஜிஎஸ்டிங்கிறது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுன்னு அவங்க எங்களுக்கும் உண்டானதுன்னு வந்துட்டாங்க. அதனால் இந்த விலை உயர்வு இருக்கும். வருமானத்தை கூட்டுவது, டிஏவை அதிகப்படுத்துவது, தனியாருக்கு வேறு ஏதாவது ஒரு விதமாக உபாயங்கள் செய்வது, அரசு இலவசமாக ஏதாவது ஒன்றை கொடுப்பது. இப்போ அரிசியை கொடுத்து அரிசியோட ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிறாங்க, இலவச அரிசி கொடுத்து. அது போன்று இதை செய்யலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணம் மூலமாக இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இப்போ எப்போ சொன்னீங்க, இப்போ யூஏயில் போயிட்டு அவர் வந்து அந்த எல்பிஜி போட்டனால ஒரு பிரச்சனை முடிந்திருக்கிறது. இப்போ அடுத்த இன்னும் சில நாடுகள் போக போகிறாரு. இதன் மூலமாக இன்னுமே இந்த பொருளாதாரத்திற்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கக்கூடுமா? நம்முடைய ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னும் பெரிதாக ஆக வேண்டும். அதற்கு வந்து இண்டஸ்ட்ரி இங்கே டெவலப் ஆகணும். ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற கட்டுமானங்களை உருவாக்கவோ ஏற்படுத்தினால் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்முடைய சாஃப்ட்வேர் மாத்திரம்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்ம சாஃப்ட்வேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுற பொழுது
சைனா தன்னை நன்றாக புரிந்து கொண்டு ஹார்ட்வேரில் அவங்க இறங்கினாங்க. சாஃப்ட்வேரை பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. ஹார்ட்வேருக்கு மக்கள் தொகை இருந்தது, உற்பத்திக்கு உண்டான திறன் இருந்தது, பண்ணிட்டாங்க. ஆதலால் என்ன பொருள்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், நம்முடைய பிரத்யேகம் என்ன, மற்றவர்களை இங்கே வரவழைப்பது எப்படி. இப்போ நமக்கு தெரிஞ்ச மேக்சிமம் என்ன, மெடிக்கல் டூரிசம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மெடிக்கல் டூரிசம் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஏன்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவன் ஒரு சர்ஜரி நடத்திக்கிறதுக்காக இங்கே வரான். மற்ற இடங்களில் அந்த வசதி இல்லை அல்லது இந்த காசு நடக்கலைன்னு வரான். இதையும் தாண்டி இன்னும் புதிய பொருள்கள் அவர்கள் வாங்குகிறார் பொருள் கிடைக்கிறது. போலண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜன்னலையும் கதவையும் பண்ணுறதில் எக்ஸ்பர்ட் அவங்க. கதவு ஜன்னல் ரெண்டுத்துலேயும் எக்ஸ்பர்ட். ஐரோப்பிய நாடுகள் நிறையவற்றுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற நாடுகளுக்கும் ஓரளவுக்கு இருக்குது. அவங்க இந்த ரெண்டையும் தங்களுடைய நாட்டு மக்கள் உற்பத்தி செய்து அதனுடைய பொருளாதார பலன் அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பண்ணிவிட்டார். இப்போது அது வந்து எந்த கேட்டகரி கீழே, இப்போ வெளிநாட்டில் அவங்க ஒரு கடை திறக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்கன்னா தலைமை பொறுப்பு, அதுக்கு அடுத்த 2 பொறுப்பு இவங்க ஆளாக இருப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் இவங்க ஆளை போட்டுருவாங்க. அதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் பொருளாதாரத்தில்னா எக்கனாமிக் நேஷ்னலிசம்னு சொல்லுவாங்க, பொருளாதார தேசியவாதம். ஆனால் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருந்தது, முதல்ல பேசினது கடந்த வாரம் பிரதமருடைய உதவி என்பது பொருளாதார தேசபக்தி, எக்கனாமிக் பேட்ரியாட்டிசம். சீன போரின் போது ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பிரதமரை பார்த்து, அன்றைய பிரதமரை பார்த்து தாங்கள் அணிந்திருந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் நமக்கு நடக்கக்கூடியது. நம்முடைய நிலை உண்மையில் உயர வேண்டும் என்றால் ஏற்றுமதிக்கு உண்டான வழிவகைகளை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சொல்லுவோம். நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நேரம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.